ஆரம்பிக்கலாங்களா? டிஜி சேனல். இப்போ நம்ம ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோவில். ப்ளீஸ் புட் ஃப்ளோரஸ் லாவா. நான் ரிப்ளை பண்ணிட்டேன். நான் ஓகேன்னு ரிப்ளை பண்ணிட்டேன். இப்போ வாங்க அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃப்ளோரஸ் லாவா கேம் இப்போ விளையாட போகிறோம். வாங்க கேமுக்குள்ளே போயிடுவோம். கேமுக்குள்ளே வந்தாச்சு. நான் ரெக்கார்ட் ஆன் பண்ண மறந்துட்டேன். இதான் ஃப்ளோரஸ் லாவா. அந்த மேலே செகண்ட்ஸ் காட்டுதில்ல, அது முடியறதுக்குள்ளே நீங்கள் ஹையஸ்ட்டு பிளேஸ்க்கு போயிடணும். அதுக்குள்ளே போகலன்னா உங்கள் மேலே ஃப்ளோரஸ் நீங்கள் ஃபுல்லாக லாவால் முழுங்கிடுவீங்க. இங்கே பாருங்கள், லாவா வந்துருச்சு. ஸ்பீடாக போகணும். ஐயோ, அவுட் ஆக போகிறோம். அவுட் ஆயாச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த கேம் விளையாடக்கூடாது. நீங்கள் கேம் விளையாடக்கூடாதுன்னு அப்படி சொல்ல வரல. நீங்கள் இந்த மாதிரி தப்பாக விளையாண்டிங்கன்னா இந்த கேம் உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். ஃப்ளோரஸ் லாவா எவ்வளோ தூரம் போகுதுன்னு பாருங்கள். கொஞ்சம் அவ்வளோதான். வின் ஆகிட்டாங்க. இவங்கெல்லாம் சர்வைவ் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வின் கிடைக்கும். இங்கே பாருங்கள், மேலே ஒரு ட்ராஃபின்னு காட்டுதில்ல, பி போட்டு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே மேலே ஒரு ட்ராஃபி, அது கீழே ஒரு ட்ராஃபி காட்டுதில்ல, அந்த ட்ராஃபி அவங்களுக்கு ஒன்று கிடச்சிருக்கும். இதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சர்வே பண்ணி இந்த ட்ராஃபி கிடைக்க நீங்கள் சிலது வாங்க முடியும். நம்ம உள்ளே போவோமா வெளியே போவோமா? வெளியே இருக்கும். லாவா ஃப்ளோரஸ் லாவா மாட்டிக்கிட்டோம். அவுட் ஆக போகிறோம். அவுட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் என்னை மாதிரிலாம் லேட் பண்ணாதீங்க. ஸ்பீடாக போயிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். அதெல்லாம் வச்சு நீங்கள் சிலது வாங்கலாம். இங்கே ஒரு பார்க்கூரும் இருக்கும், இண்டோர் பார்க்கூர் மாதிரி. நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் வாங்கலாம். அதுக்கப்புறம் இதில் ரோபாக்ஸ் கொடுத்தும் சிலது வாங்கலாம். இந்த பார்க்கூர் தான் முன்னாடி இருந்துச்சு, ஆனால் இப்போ லாக்குடு. விஐபிக்கு மட்டும்தான் போட்டிருக்கு. ரோபாக்ஸ் கொடுத்து தான் நம்மளால் அது பண்ண முடியும். நம்ம இந்த பார்க்கூர் முடித்தாலும் வின்னு கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இது அவ்வளோவா ஞாபகம் இல்லை, மறந்துருச்சு எப்படி வின் கிடைக்கும். போட்டுருச்சு. ஒரு பிளாக்காச்சும் மேலே ஏறிடுங்க. இந்த மாதிரி நீச்சல் அடிச்சுட்டு இருக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான் அவுட். நான் அவ்வளோவாலாம் விளையாண்டதில்லை, அதனால் எனக்கு அவ்வளோவா தெரியாது. எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் ரோபாக்ஸ் தான். ரோபாக்ஸா இல்லைனா இந்த வின்சாந்தரில் உங்களுக்கு காசு கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேமில் இதில் ஸ்பின்னும் பண்ண முடியும், கோடும் ரெடீம் பண்ண முடியும். இந்த கேமை லைக் பண்ணால் நம்மளுக்கு அந்த ரிவார்ட் கிடைக்குமா? யாருமே சர்வைவ் ஆகலை, எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. நோபடி சர்வைவ். சந்தோஷம். சீக்கிரம் நம்ம தான் ஃபஸ்ட்டு மேலே ஏறணும். யாருமே கமெண்ட் பண்ணல. அந்த ஒரே ஒருத்தர் மட்டும் தான்
அதெல்லாம் ரோப்ளாக்ஸில் ஃப்ளோரஸ் லாவா விளையாடுன்னு பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இந்த கேம் விளையாடுறேன். யாருமே இந்த வாட்டி சர்வைவ் ஆகலான்னு நினைக்கிறேன். ஒருத்தர் மட்டும் நிற்கிறான், சர்வைவ் ஆகலான்னு தெரியல. நிற்கிறான் குதிச்சிட்டான், சர்வைவ் ஆகிட்டான். 2 பேர் சர்வைவ் ஆகியிருக்காங்க. ஆனால் யாருமே காணும், ஒருத்தர் தான் இருக்காங்க கீழே. உள்ளே போய் மேலே ஏறணும். வெளியே போனால் இந்த மாதிரி மேலே ஏற முடியும். இந்த கிரே கலர்லேயே போனீங்கன்னா ஏறிடலாம். மேலே ஏறணும். அவுட் ஆக போகிறோன்னு நினைக்கிறேன். மேலே வந்தாச்சு, கிட்டத்தட்ட வந்தாச்சு, அவுட் ஆகிட்டோம். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன்லாம் ஃப்ரீ தான், அது நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். யாருமே சர்வைவ் ஆகலை. நெட்டு கொஞ்சம் இதுவாகிடுச்சு, அதனால ஸ்டாப் பண்ணிட்டேன். இங்கே வந்தால் நம்ம தப்பிச்சுக்கலாம். டைமண்ட் எடுத்தால் நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது. சர்வே ஆயாச்சு. 1 ட்ராஃபி கிடச்சிருக்கு பாருங்கள். அங்கே மேலே ஏறி வந்தாச்சு. தள்ளி விடக்கூடாது யாருமே. நம்ம சர்வைவ் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். ஒரு ஃபவுண்டைன் மாதிரி இருக்குது, அது கீழே விழுது. அவ்வளோதான். கொஞ்சம் தான். 5 more seconds. 3, 2, 1. திருப்பி 2வது மீன் கிடச்சிருச்சு. நீங்கள் என்ன கேம் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த கேம் விளாட்றேன். ரோப்ளாக்ஸை தவிர என்ன கேம் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டம்பிள் காய்ஸ் அந்த மாதிரி கூட சொன்னீங்களா கூட நான் விளாடுவேன். அதனால் நீங்கள் என்ன வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். லாவா கொஞ்சம் செகண்டில் வந்துடும். மேலே ஏறணும். வந்துச்சு லாவா. ஐயோ அவுட் ஆகிடும். ஜம்ப் பண்ண முடியல. அவுட் ஆயிடுச்சு. ஒரு மாதம் நம்ம அவுட் ஆகணும். இங்கே ஸ்பின் இருக்குது. 4 minutes நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம அது வரைக்கும் பார்க்கூர் பண்ணுவோம்.
என்னோடய வீடியோவில் நீங்களும் வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் யூசர் நேமை கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை ஆடும் பண்ணிப்பேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை. மேட்ச் வின் ஆச்சு. ஸ்பீடாக போகணும். ஒரு 5 wins எடுத்தோடனே அதான் என்னோடய ஃபஸ்ட்டு கோல். 5 wins எடுக்கணும். நெக்ஸ்ட்டு கோல் வந்து 7 wins. இந்த மாதிரி நான் கோல் வைக்க போகிறேன். மேப் சூஸ் பண்ணணும். உங்களுக்கும் இந்த கேம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதுனா ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த கேம் அவ்வளோவா பிடிக்கல. நான் இதோட பார்ட் 2 வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் வேறு ஏதாவது கேம் விளையாடனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த் ரொம்ப கம்மியாகிடுச்சு இந்த லேசரில் பட்டனால. இதுதான் ஹையஸ்ட்டு. கீழே குதிச்சிட்டான். இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து லாவா வருதுன்னா பார்த்துக்கோங்க. இன்னொரு வின் கிடச்சிருச்சு. இன்னும் ஒரு வின் கிடைக்கணும். அது என்னோட கோலு. அதுக்கப்புறம் நான் 7 வின்னுக்கு மாற்றிடுவேன் கோலை. செகண்ட்ஸில் ஸ்டார்ட் ஆக போகுது நெக்ஸ்ட் ரவுண்டு. இந்த இது சூஸ் பண்ணுவோம். இதான் யாருமே சூஸ் பண்ணல. பூம் ஆன் த மூன் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ மேலே வந்தாச்சு. அப்படியே இருக்கணும். எவனும் தள்ளி விடாமல் இருக்கணும். 2 பேர் தள்ளி விடுற மாதிரி வரானுங்க. சர்வே ஆச்சு. அவ்வளோதான். நம்ம 5 wins எடுத்தாச்சு. கோலையும் ரீச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறனால நான் வீடியோஸும் எக்ஸ்ட்ரா போடணும்னு தோணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன கேம் விளாடுறதுன்னு சொல்லிடுங்க. பாய்.